Welcome friends, this is fun to check. அப்புறம் நான் நிர்மல் இந்த சேனலோட ஹோஸ்ட். சில பல காரணங்கள்னால நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலில் வீடியோவை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, அதாவது லெமனை யூஸ் பண்ணி பேட்டரி தயாரிக்க முடியும். அதில் நம்மள சில பேருக்கு தெரியும். அதே மாதிரி மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணியும் பேட்டரி தயாரிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு பேட்டரிக்கான அவுட்புட் எந்த மாதிரி இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நமக்கு முதல்ல தேவை 4 AA பேட்டரி, அப்புறம் கொஞ்சம் ஒயர் கட்டர், சிசர், அப்புறம் 1 யூஸ் டம்ளர் தான் யூஸ் பண்ணிங்க. என்கிட்ட 1 யூஸ் டம்ளர் இல்லாதனால நான் இங்கே கிளாஸ் பாட்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒயர் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிற LED லைட், மாட்டு சாணம் ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி 4 லெமன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த AA பேட்டரி எடுத்து அப்புறம் இந்த ஒயர் கட்டரை யூஸ் பண்ணி மேலே இருக்க மெட்டல் கவரை ரிமூவ் பண்ணுவோம். மெட்டல் கவரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பேட்டரி மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் பேட்டரி மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போது ஒயர் கட்டர் அண்ட் சிசரை யூஸ் பண்ணி இந்த பேட்டரிக்கு மேலே இருக்க ஜிங்க் மெட்டலை ஷேப்பாக கரெக்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க கார்பன் ராடை வெளியே எடுக்கிறேன். இதுதான் கார்பன் ராட். இது பேட்டரியில் பாசிட்டிவ் சார்ஜாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஜிங்க் மெட்டல் மேலே இருக்க அந்த இன்சுலேஷனை எடுத்துடலாம். ஜிங்க் மெட்டல் இது பேட்டரியில் நெகட்டிவ் சார்ஜாக ஒர்க் ஆகுது. இப்போ சிசரை யூஸ் பண்ணி இந்த ஜிங்க் மெட்டலோட 4 பக்கமும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பேலன்ஸ் இருக்க 3 பேட்டரியோட கார்பன் ராட் அண்ட் ஜிங்க் மெட்டலை இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஜிங்க் மெட்டலை எடுத்து லென்த் வைஸாக ஏதாச்சும் ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்க 3 மெட்டல் பிளேட்லையும் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒயர் எடுத்து இந்த மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த கார்பன் ராடோட ஒரு ஹெண்ட், அதாவது ஒரு முனையில் இந்த மாதிரி ஒயரை சுற்றி விட்டுருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 கார்பன் ராட்லேயும் ஒயரை சுற்றி விட்டுடலாம். இப்போ வேற கலர் ஒயரை எடுத்து அந்த ஆல்ரெடி ஹோல் பண்ணி வச்சுருக்க அந்த ஜிங்க் பிளேட் அந்த ஹோலில் இந்த மாதிரி ஒயரை விட்டு சுற்றி விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க 3 ஜிங்க் பிளேட் மெட்டல்லையும் இதே மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாட்டு சாணத்தை எடுத்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்க 1 யூஸ்ட் பிளாஸ்டிக் டம்ளர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாட்டு சாணத்தை இந்த கிளாஸ் பாட்டிலில் ஏர் கேப் அண்ட் ரொம்ப டைட்டாகவும் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 3 கிளாஸ் பாட்டிலையும் இதே மாதிரி நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒயர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்பன் ராடை எல்லா பாட்டில்லையும், அதாவது எனக்கு ரைட் சைடு வர்ற மாதிரி 1 by 1 இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி ஒயர் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஜிங்க் பிளேட் மெட்டலை எடுத்து கார்பன் ராடுக்கு ஆப்போசிட்டாக எல்லா பாட்டிலையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா ஜிங்க் பிளேட்டையும் நல்லாவே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி இப்போ நமக்கு மாட்டு சாண பேட்டரி ரெடி ஆச்சு. இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்து இங்கே 2 வீலர் செட் பண்ணிவிட்டு ரேண்டமான ஒரு டெர்மினல் எடுத்து பவர் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே நமக்கு 1.1 வோல்டேஜ் கிடைக்கிது. ஓகே, இங்கே கார்பன் ராட் யூஸ் பண்ண அந்த ரெட் கலர் ஒயர் எல்லாமே பாசிட்டிவாகவும் பிளாக் கலர் ஒயர் எல்லாமே நெகட்டிவாகவும் இருக்குது. இப்போ இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை 1 by 1 கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ மல்டிமீட்டர் எடுத்து நான் 20 வீலர் செட் பண்ணி இப்போ எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுறேன். இங்கே நமக்கு 4.2 வோல்டேஜ் வருது. இப்போ இந்த பேட்டரி உண்மையாலுமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு LED ரிங் லைட்டை யூஸ் பண்ணி அந்த 2 டெர்மினலும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இந்த லைட் ஏறியுது. ஃபைனலி மாட்டு சாண பேட்டரி ஒர்க் ஆகுது. இப்போ லெமன் பேட்டரியை தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல லெமன் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லெமனில் ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். எப்படின்னா இந்த ஜிங்க் பிளேட் நல்லா ஃப்ரீயாக இன்செர்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ அந்த ஜிங்க் மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஹோல் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த கார்பன் ராட் எடுத்து அந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ லெமன் பேட்டரி ரெடி ஆச்சு. இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்து 20 வீலர் செட் பண்ணுறேன். மல்டிமீட்டரில் இப்போ 1.1 வோல்ட் காட்டுது. இப்போ பேலன்ஸ் இருக்க 3 லெமன்லையும் ஹோல் போட்டு ஜிங்க் மெட்டல் பிளேட் அண்ட் கார்பன் ராடையை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 11 பேட்டரி எல்லாருமே ஒரு சீரியஸ் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணிப்போம் இந்த மாதிரி. இப்போ மல்டிமீட்டர் எடுத்து 20 வீலர் செட் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 5.3 வோல்ட் காட்டுது. இது மாட்டு சாண பேட்டரியை விட கொஞ்சம் அதிகம். இப்போ ரிங் லைட்டை எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த லெமன் பேட்டரியும் ஒர்க் ஆகுது.
என்னதான் மாட்டுசாண பேட்டரியை விட லெமன் பேட்டரி பவர் அதிகமாக இருந்தாலும் அந்த லைட் மாட்டுசாண பேட்டரியில் தான் அதிக பிரைட் ஆகிடுது. ஸோ இங்கே மாட்டுசாண பேட்டரி தான் வின்னர். ஸோ ஃபைனலி வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ எடுத்துட்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல டொய்னு ஒரு அடி அடிச்சு விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நிர்மல். அவ்வளோதான்.